இன்னைக்கு நம்ம பாலகாண்டத்தை பத்தி பார்க்க போறோம். போன பதிவுல வந்து தசரத மன்னர் வந்து மகா காமேஷ்டி புத்திர யாகத்துல வந்து கலந்துக்கிட்டதை பத்தி நம்ம பார்த்தோம். அதாவது இந்த மகா காமேஷ்டி புத்திர யாகம் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு யாகம். இதுக்கு வந்து ஆக்கிற சக்தியும் இருக்கு, அழிக்கிற சக்தியும் இருக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி அணு உலையை பத்தி பேசுறோம். அதாவது வந்து ஒரு அணு உலை வந்து எப்படி ஒரு ஆட்டம் பாமாகவும் இல்லைன்னா வந்து ஒரு அட்டாமிக் பவர் பிளான்ட் ஆகவும் பயன்படுது. அந்த மாதிரிதான் ஒரு ரொம்ப மிக சக்தி வாய்ந்த யாகம் தான் இந்த புத்திர காமேஷ்டி யாகம். தசரத சக்கரவர்த்தி வந்து எல்லா விரதங்களையும் மேற்கொண்டு இந்த புத்திர யாகத்துல வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த யாகம் நல்லபடியா போச்சு. அப்ப வந்து அந்த யாகத்தில இருந்து ஒரு வெள்ளை வடிவமான ஒரு மூர்த்தி வந்து தோன்றினார். அவர் வந்து, மகனே தசரதா, உன்னோட யாகத்துல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உனக்கு வந்து புத்திர செல்வத்தை வந்து நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஒரு சின்ன ஒரு ஜாடியை வந்து கொடுத்துட்டு மறைஞ்சிருது. அந்த ஜாடியை வந்துட்டு ரிஷிசிங்கர் கிட்ட வந்து கொடுத்துட்டு தசரதர் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்றாரு. குருவே, நீங்க இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு இந்த ரிஷிசிங்கர் வந்து தசரதர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி வச்சுட்டு தசரதர்கிட்ட போய், நீயும் பருகி உன்னோட மனைவிகளுக்கும் இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிசிங்கர் வந்து சொல்றாரு. அப்புறம் ரிஷிசிங்கர் நல்லபடியா வழி அனுப்பி வச்சுட்டு தசரத சக்கரவர்த்தி வந்து அந்த பாயசத்தை பருகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட 3 மனைவிகளான கௌசல்யை, சுமித்ரை, அப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த பாயாசத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் சில காலங்கள் கழிஞ்சது. அப்புறம் வந்துட்டு மகாராணிகள் 3 பேருமே வந்து கருத்தரிச்சாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் போன உடனே சில காலங்கள் கழிச்சு, அதாவது வந்து இங்கே வந்துட்டு ஒரு சித்திரை மாசத்துல வந்துட்டு நவமி திதியில வந்து சுக்லபக்ஷ மாசத்துல வந்து ராமர் வந்து மனித உருவா வந்து அவதாரம் எடுத்தாரு. அதாவது வந்து ராமர் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ராமர் அப்புறம் இந்த 4 சகோதரர்களும் நல்ல விதமா வந்து வளர்ந்து வளர்ந்து வர்றாங்க. இவங்களுக்கு வந்து சகல சகல கல்விகளும் வந்துட்டு கொடுத்தாங்க. அறநெறியில, அப்புறம் வந்துட்டு குதிரை ஏற்றம், அப்புறம் வால் பயிற்சி, இந்த மாதிரி வில்வித்தை, ஒரு அரச குமாரர்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்தாங்க. இவங்களை வந்து வளர வளர இவங்க வந்து ரொம்ப அடக்க உடக்கமா தாய் தந்தையர்களுக்கு ஏற்ற குழந்தைகளா இருந்தாங்க. இவங்களை பார்த்து பார்த்து ஒழுக்கம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அயோத்தி நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஒரு உதாரணமா வந்துட்டு ராமரையும் அவங்க மீதி 3 பசங்களையும் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சகோதரர்கள் வந்து ராம லக்ஷ்மணனாவும் சத்ருகட பரதனாவும் இவங்க வந்து 2 ஜோடியா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க. இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. எல்லாருமே வந்துட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வரிசையா நம்ம இது மாதிரி நம்ம ராமாயணத்துல தொடர்ச்சியா எல்லா காணொலிகளையும் போட்டுட்டே இருக்க போறோம். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.